பரலோகத்துல அன்றைக்கு பரலோகத்துல பிரதான ஆசாரியனா இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்தார். ஏன்னா புதிய ஏற்பாட்டின் காலம் அல்லது ஆசாரியனுடைய காலம்னா ஆரோனுடைய காலம், இதுதான் ஆசாரியர். ஆனா பிரதான ஆசாரியர் இந்த மெல்கிசேத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற பொழுது அவன் பிரதான ஆசாரியர். அப்ப என்னன்னா ஆபிரகாம் இந்த காரியத்தை செய்த உடனே பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். எந்த ஆசீர்வாதம் என்றால் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். இது முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. அதுதான் இன்றைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில செய்ய போறார். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. அதுதான் மெயின். அதாவது இப்ப இவ்வளோ பெரிய காரியத்தை ஆபிரகாம் செஞ்சுட்டாரு. 4 ராஜாக்கள் ஜெயிக்க முடியாதத இந்த 318 பேரோடு கூட ஆபிரகாம் போய் ஜெயிச்சிட்டாரு.